அத்தியாயம் 625. தோமையாரோடு இருக்கும் அப்போஸ்தலர்களுக்கு சேசு தோன்றுகிறார். குருத்துவத்தின் மீதான உரை. ஏப்ரல் மாதம் 9ஆம் நாள் 1944ஆம் ஆண்டு. பாஸ்கா ராப்போஜனம் உட்கொள்ளப்பட்ட மேஜையை சுற்றி ராப்போஜன அறையில் அப்போஸ்தலர்கள் கூடியிருக்கிறார்கள். மரியாதை நிமித்தம் சேசுவினுடைய மத்தியிலுள்ள ஆசனம் காலியாக விடப்பட்டிருக்கிறது. தங்களை ஒன்று கூட்டி தமது சித்தப்படியோ அல்லது நேசத் தெரிவின்படியோ அவரவருக்கு இடம் தந்து அமரச் செய்கிறவர் இப்போது இல்லாததால் அப்போஸ்தலர்கள் வித்தியாசமாக அமர்ந்திருக்கிறார்கள். ராயப்பர் இன்னும் தமது இடத்திலேயே இருக்கிறார். ஆனால் அருளப்பரின் இடத்தில் யூதா ததையூஸ் இருக்கிறார். அவருக்கு அடுத்து அப்போஸ்தலர்களில் அதிக வயதானவரான பர்த்தலோமேயு, அடுத்தது அருளப்பரின் சகோதரர் யாகப்பர் இருக்கிறார். அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிற எனக்கு வலது பக்கத்தில் ஏறக்குறைய மேஜையின் மூலையில் அவர் இருக்கிறார். அருளப்பர் யாகப்பருக்கு பக்கத்தில், ஆனால் மேஜையின் குறுகிய பக்கத்தில் இருக்கிறார். ராயப்பருக்கு அடுத்தது வழக்கத்திற்கு மாறாக மத்தேயு வருகிறார். அவருக்கு அடுத்து தோமையாரும், அடுத்து பிலிப்புவும், அடுத்து பிலவேந்திரரும், அடுத்து யூதா ததையுவின் சகோதரர் யாகப்பரும், தீவிர சீமோனும் அடுத்த பக்கங்களில் இருக்கிறார்கள். பாஸ்காவை விட இப்போது அப்போஸ்தலர்கள் அதிக நெருக்கமாக அமர்ந்திருப்பதால் ராயப்பருக்கு முன்னால் இருக்கிற நீண்ட பக்கம் காலியாக இருக்கிறது. ஜன்னல்கள் மூடப்பட்டும் கதவுகள் பூட்டப்பட்டும் உள்ளன. 2 சுடர்கள் மட்டும் ஏற்றப்பட்டுள்ள விளக்கு மேஜைக்கு மட்டும் ஒரு பலவீனமான ஒளியை தருகிறது. அந்த பெரிய அறையின் மற்ற பகுதிகள் மங்கலான வெளிச்சத்தில் இருக்கின்றன. தமக்கு பின்னால் ஒரு பக்க பலகை இருப்பதால் தமது நண்பர்களுக்கு அவர்கள் கேட்கிற மேஜையில் இருக்கிற மீன்கள், ரொட்டி, தேன், புதுப்பார்க்கட்டி ஆகியவை அடங்கிய சிக்கனமான உணவை எடுத்துக் கொடுக்கும் வேலை அருளப்பர் மேல் விழுகிறது. தம் சகோதரருக்கு அவர் கேட்ட பார்க்கட்டியை கொடுப்பதற்காக அவர் மேஜையை நோக்கி திரும்புகையில் அருளப்பர் ஆண்டவரை பார்க்கிறார். ஆண்டவர் மிகவும் விசித்திரமான முறையில் காட்சியளித்திருக்கிறார். ஒரு மூலையில் உள்ள சின்ன வாசல் போக மற்றபடி ஒரே பாகமாக இருக்கிற சுவரின் மைய பகுதி தரையிலிருந்து 1 மீட்டர் உயரத்தில் ஒளி பெறுகிறது. இரவில் நல்ல இருட்டில் மட்டும் ஒளிருகிற சில சிறு படங்கள் வெளியிடும் ஒளியைப் போல அந்த ஒளி பலவீனமான பாஸ்போரிக் நிறத்தில் இருக்கிறது. சுமார் 2 மீட்டர் உயரம் இருக்கிற அந்த ஒளி ஒரு குவிமாடத்தை போல நீள்வட்ட வடிவத்தில் இருக்கிறது. சுடர் வீசுகிற மூடுபனியின் மூடுதுயில்களுக்கு பின்னாலிருந்து முன்னேறி வருகிறவரை போல அந்த பிரகாசத்திலிருந்து அதிகரிக்கிற நேர்த்தியோடு வெளிப்படுகிறார் சேசு. நான் சொல்ல வந்ததை புரியும்படி சொல்லிவிட்டேனோ என்று எனக்கு தெரியவில்லை. திறக்காமல் இருக்கிற சுவரின் பருமனூடே அவரது சரீரம் வழிந்து வருவதாக தோன்றுகிறது. அந்த சரீரம் ஒரே முழுமையாக இருக்கிறது. ஆனாலும் மேலே சொல்லப்பட்டது போல கடந்து வருகிறது. ஒளிதான் அவருடைய சரீரத்தின் முதல் வெளிப்பாடாக, அவருடைய பிரசன்னத்தின் அறிவிப்பாக இருக்கிறது போல தோன்றுகிறது. பரலோகத்தில் பிதாவிடமும்
பரிசுத்த சம்மனசுக்களிடமும் நான் காண்கிறது போல அந்த சரீரம் முதலில் ஒளியின் மெல்லிய கோடுகளை கொண்டிருக்கிறது. சடப்பொருள் அல்லாததாக, அதன்பின் அது கொஞ்சம் கொஞ்சமாக சடப்பொருளின் தன்மைக்கு மாறுகிறது. எல்லாவற்றிலும் ஓர் உண்மையான சரீரத்தின் அம்சங்களை, அவருடைய தெய்வீக மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்தின் அம்சங்களை அது எடுத்துக்கொள்ளுகிறது. இதை விளக்க எனக்கு நீண்ட நேரமாகியுள்ளது. ஆனால் இது ஒரு சில வினாடிகளில் நடந்தது. உயிர்த்த போதும் தம் மாதாவுக்கு தோன்றிய போதும் இருந்தது போல இப்போதும் சேசு வெண்ணாடை அணிந்திருக்கிறார். அவர் சகலரிலும் அதிக அழகாயிருக்கிறார். நேசம் நிறைந்தவராக புன்னகைக்கிறார். தம் கரங்களை தமது சரீரத்தின் பக்கங்களில் சாதாரணமாக தொங்கவிட்டபடி நிற்கிறார் அவர். அவை சரீரத்தில் இருந்து சற்று விலகி இருக்கின்றன. கரங்கள் தரையை நோக்கியிருக்க, உள்ளங்கைகள் அப்போஸ்தலர்களை நோக்கி திரும்பி இருக்கின்றன. அவருடைய கரங்களின் 2 காயங்களும் 2 வைர நட்சத்திரங்களைப் போல் இருக்கின்றன. அவற்றிலிருந்து 2 மிக பிரகாசமான ஒளிக்கற்றைகள் வெளிப்படுகின்றன. அவருடைய அங்கியால் மறைக்கப்பட்டிருக்கிற பாதங்களையும் அவருடைய மார்பையும் நான் காணவில்லை. உலகத்தை சாராததாய் இருக்கிற அவருடைய ஆடையின் மூலப்பொருளிலிருந்து அவற்றின் திருக்காயங்கள் மறைந்திருக்கிற இடங்களில் ஒளி கசிந்து வெளிவருகிறது. தொடக்கத்தில் சேசு நிலவின் வெண்மையுள்ள ஒரு சரீரமாக மட்டுமே தோன்றுகிறார். ஆனால் பிற்பாடு அந்த சரீரம் தன்னை சூழ்ந்திருந்த ஒளிவட்டத்திலிருந்து வெளியேறி பருப்பொருளின் தன்மைக்கு மாறும்போது அவருடைய தலைமுடி, கண்கள், தோல் ஆகியவை தங்கள் இயற்கையான நிறங்களை பெறுகின்றன. சுருக்கத்தில் அது சேசுதான், மனித கடவுளான சேசுதான். ஆனால் உயிர்த்தெழுந்ததினால் இப்போது அவர் அதிக மகத்துவம் உள்ளவராக தோன்றுகிறார். சேசு ஏற்கனவே இப்படி இருக்கும்போதுதான் அருளப்பர் அவரை பார்க்கிறார். வேறு யாரும் இந்த காட்சியை இன்னும் கண்டுணரவில்லை. அருளப்பர் சின்ன வட்டமான முழு பார்க்கட்டிகள் இருக்கிற தட்டை மேஜையின் மீது போட்டுவிட்டு துள்ளி எழுந்திருக்கிறார். தமது கரங்களை மேஜையின் ஓரத்தில் வைத்து ஒரு காந்தத்தால் இழுக்கப்படுபவரை போல மேஜையை நோக்கி குனிகிறார். மிக தணிவான மெல்லிய குரலில் அவர் தீவிர உணர்ச்சிகளோடு ஓ என்கிறார். பார்க்கட்டி தட்டு மேஜையின் மீது விழுந்த சத்தத்தாலும் அருளப்பர் எழுந்த வேகத்தை கண்டும் தங்கள் தட்டுகளிலிருந்து தலைகளை உயர்த்துகிற மற்றவர்கள் அவரை அதிசயமாக பார்க்கிறார்கள். அப்போது அவருடைய பரவசமான நிலையை கண்டு அவர் பார்க்கிற திசையை தாங்களும் பார்க்கிறார்கள். சேசு அவர்களுடைய முதுகுப்புறமாக இருப்பதால் அவர்கள் தலையை திருப்பி அல்லது தாங்களே திரும்பி அங்கே சேசு நிற்பதை பார்க்கிறார்கள். உடனே ஆழமாக நெகிழ்ச்சி அடைந்தவர்களாயும் மகிழ்ச்சியோடும் அவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்கிறார்கள். அவர் அதிக பிரகாசமாக சிரித்தபடி எல்லா மனிதர்களையும் போல இப்போது தரையில் நடந்து தங்களை நோக்கி முன்னேறி வருகிறதைக் கண்டு அவரை நோக்கி விரைகிறார்கள். முன்பு அருளப்பர் மீதே தமது கண்களை பதித்தவராக இருந்த சேசு அவர்கள் எல்லோரையும் பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்கிறார். அருளப்பர் தம்மை வருடிய அந்த பார்வையால் கவரப்பட்டுதான்
திரும்பி பார்த்தார் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் எல்லோரும் இப்போது அவரை சுற்றி இருக்கிறார்கள். சிலர் அவருடைய பாதங்கள் அண்டையில் முழந்தாளிட்டிருக்கிறார்கள். அவர்களில் அருளப்பரோடு ராயப்பரும் இருக்கிறார். அருளப்பர் அவருடைய மேலங்கியின் விளிம்பை முத்தமிடவும் செய்கிறார். அது தன்னை வருட வேண்டுமென்று விரும்புகிறவரைப் போல அவர் அதை தம் முகத்தில் வைத்து அழுத்துகிறார். சிலர் பின்னால் சற்று தூரமாக நிற்கிறார்கள். ஆயினும் மரியாதையுள்ள மனநிலையில் அவர்கள் சிரம் தாழ்த்தி நிற்கிறார்கள். ராயப்பர் இன்னும் சீக்கிரம் ஆண்டவரிடம் வரும்படியாக மத்தேயு முதலில் எழுந்து தமக்கு வழிவிடும் வரை பொறுத்திருக்காமல் தமது இருக்கையை தாண்டி குதிக்கிறார். அந்த பெஞ்ச் போன்ற ஆசனம் ஒரே சமயத்தில் இருவர் அமரக்கூடியது என்பது நினைவில் கொள்ளப்பட வேண்டும். இன்னமும் சற்று தூரமாக ஒருவித குழப்பத்தோடு இருக்கிற ஒரே ஒருவர் தோமையார்தான். அவர் மேஜையின் அருகில் முழந்தாளில் இருக்கிறார். ஆனால் அவர் முன்னால் வர துணியவில்லை. அதற்கு மாறாக மேஜையின் மூலையில் தம்மை மறைத்துக் கொள்ள முயல்பவரைப் போல தெரிகிறார். சேசு தமது கரங்களை அவர்கள் முத்தமிடுவதற்காக நீட்டுகிறார். அப்போஸ்தலர்கள் அவற்றை பரிசுத்த நேச ஆர்வத்தோடு நாடுகிறார்கள். அதே வேளையில் சேசு 11வது ஆளை தேடுகிறவர் போல தாழ்த்தப்பட்டிருக்கிற தலைகளை கூர்ந்து பார்க்கிறார். உண்மையில் தொடக்கத்திலேயே அவர் அவரை பார்த்து விட்டார்தான். ஆயினும் தோமையார் தைரியத்தை வளர்த்து கொண்டு முன்னே வருவதற்கு அவருக்கு நேரம் கொடுப்பதற்காக அவ்வாறு நடந்து கொள்கிறார். நம்பிக்கையற்ற அப்போஸ்தலர் தமது விசுவாச குறைவுக்காக வெட்கமடைந்து அப்படி செய்ய துணியாததை சேசு காண்கிற போது அவர் அவரை அழைக்கிறார். தோமாஸ், இங்கே வா. தோமையார் தடுமாற்றத்தோடு தலை நிமிர்கிறார். கண்ணீர் முட்டிக்கொண்டு வருகிறது. ஆனாலும் அவருக்கு போக துணிவில்லை. அவர் மறுபடியும் தம் தலையை தாழ்த்துகிறார். சேசு அவரை நோக்கி சில எட்டுகள் முன்னால் சென்று திரும்பவும், இங்கே வா தோமாஸ் என்கிறார். அவருடைய குரல் முதல் தடவையை விட இப்போது அதிக அதிகாரம் உள்ளதாயிருக்கிறது. தோமையார் தயக்கத்தோடு எழுந்து நிற்கிறார். வெட்கமுற்றவராக சேசுவை நோக்கி பார்க்கிறார். காணாமல் விசுவசிக்காத மனிதன் இதோ என்கிறார் சேசு உணர்ச்சியோடு. ஆயினும் அவருடைய குரலில் மன்னிப்பின் புன்னகை இருக்கிறது. தோமையார் அதை உணர்கிறார். சேசுவை பார்க்க துணிகிறார். சேசு உண்மையாகவே புன்னகைத்துக் கொண்டிருப்பதை காண்கிறார். எனவே தைரியத்தை வளர்த்து கொண்டு இன்னும் வேகமாக நடக்கிறார். இங்கே வா, எனக்கு முழுவதும் நெருக்கமாக வா. பார். பார்ப்பது உனக்கு போதாதென்றால் உன் குருவின் காயங்களுக்குள் உன் விரலை இடு. சேசு தமது கரங்களை நீட்டி இருக்கிறார். அதன்பின் அவர் தமது அங்கியை மார்பு பக்கத்தில் திறந்து தம் விலாவில் உள்ள பிளவை காட்டுகிறார். இப்போது அவருடைய காயங்களிலிருந்து ஒளி வெளியே கசியவில்லை. அவர் நிலவொளி போன்ற வெண்ணொளி வட்டத்திலிருந்து அவர் வெளியே வந்து அழியக்கூடிய மனிதனைப் போல நடக்கத் தொடங்கியதிலிருந்து அவை ஒளியை வெளியிடவில்லை. காயங்கள் இப்போது தங்கள் இரத்தமயமான நிஜத்தன்மையில் தோன்றுகின்றன. 2 ஒழுங்கற்ற துவாரங்கள். அவற்றில் இடது கையில் உள்ள துவாரம் பெருவிரல் வரை நீண்டிருக்கிறது. அவை ஒரு மணிக்கட்டையும்
ஒரு உள்ளங்கையை அதன் அடிப்பக்கத்திலும் துளைத்திருக்கின்றன. அவருடைய விலாவின் மீது ஒரு நீண்ட பிளவு உள்ளது. அதன் மேற்பகுதி ஆங்கில உயிரெழுத்தின் மேல் இடப்படும் ஏற்ற இறக்க உச்சரிப்பு குறியீடு போல லேசாக வளைந்திருக்கிறது. தோமையார் நடுங்குகிறார். அவர் பார்க்கிறார், ஆனால் தொடவில்லை. அவர் தம் உதடுகளை அசைக்கிறார், ஆனால் தெளிவாக பேச அவரால் முடியவில்லை. உன் கரத்தை கொடு தோமாஸ் என்கிறார் சேசு மிகுந்த கனிவோடு. மேலும் தமது வலக்கரத்தால் அப்போஸ்தலரின் வலக்கரத்தை எடுக்கிறார். அவருடைய சுட்டு விரலை பிடித்து அதை தமது இடது கரத்தின் துளையை நோக்கி கொண்டு சென்று அதை நன்றாக அதற்குள் நுழைக்கிறார். தமது உள்ளங்கை துளைக்கப்பட்டிருப்பதை அவர் உணரும்படியாக இப்படி செய்கிறார். அதன் பின் அந்த கையை தமது கரத்திலிருந்து விலாவை நோக்கி கொண்டு போகிறார். அவர் தோமையாரின் 4 விரல்களை அவற்றின் அடிப்பக்கத்தில் மணிக்கட்டுக்கும் விரல்களுக்கும் இடைப்பட்ட உள்ளங்கை பகுதியில் பிடித்து அந்த 4 பெரிய விரல்களையும் தமது விலா பிளவின் மேல் வைத்து வெறுமனே அதன் ஓரத்தில் அவற்றை வைப்பதோடு நின்றுவிடாமல் முடிந்த வரையிலும் அவற்றை உள்ளே நுழைத்து தோமையாரை கண்கொட்டாமல் பார்க்கிறார். கடுமையும் கனிவும் ஒன்று சேர்ந்த பார்வை. அத்துடன் தொடர்ந்து, உன் விரல்களை இங்கே இடு, உனது விரல்களையும் உனக்கு விருப்பமானால் உன் கையையும் கூட என் விலாவில் எடு. சந்தேகப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்கிறார். முன்பு நான் சொன்னதை செய்யும்போதே அவர் சொல்கிறது இதுதான். தோமையார் ஏறக்குறைய இப்போது தொடுகிற தெய்வீக இருதயத்தின் நெருக்கமானது அவருக்கு தைரியத்தை தந்துள்ளது என்று தோன்றுகிறது. அவர் கடைசியில் ஒரு வழியாக பேசுவதிலும் சில வார்த்தைகளை உச்சரிப்பதிலும் வெற்றி பெறுகிறார். தம் கரங்களை உயர்த்தியபடி முழந்தாளில் விழுந்து மனஸ்தாபக் கண்ணீர் பொங்கி வழிய அவர் சொல்கிறார், என் ஆண்டவரே, என் தேவனே என்று. வேறு எதுவும் அவரால் சொல்ல முடியவில்லை. சேசு அவரை மன்னிக்கிறார். அவர் தமது வலக்கரத்தை அவரது தலைமேல் வைத்து, தோமாஸ், தோமாஸ், இப்போது நீ கண்டதால் விசுவசிக்கிறாய், ஆனால் காணாமலே என்னில் விசுவாசம் கொள்ளுகிறவர்கள் பேறு பெற்றவர்கள். பார்வையாகிய சத்துவத்தின் உதவியை பெற்றிருக்கிற விசுவாசத்தை கொண்டிருக்கிற உனக்கே நான் சன்மானம் அளிக்க வேண்டியிருக்கிறதென்றால் அவர்களுக்கு நான் எத்தகைய சன்மானத்தை தர வேண்டி இருக்கும் என்கிறார். அதன்பின் சேசு தமது கரத்தை அருளப்பரின் தோள் மீது வைக்கிறார். ராயப்பரின் கையை பிடித்தபடி மேஜையை அண்டிச் செல்கிறார். தமது இடத்தில் உட்காருகிறார். அவர்கள் இப்போது பாஸ்கா மாலையில் இருந்தபடியே அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அருளப்பருக்கு அடுத்து தோமையார் அமர வேண்டும் என்று சேசு விரும்புகிறார். சாப்பிடுங்கள் என் நண்பர்களே என்கிறார் சேசு. ஆனால் இப்போது யாருக்கும் பசி இல்லை. மகிழ்ச்சி அவர்களை நிரப்புகிறது. காட்சி தியானத்தின் மகிழ்ச்சி. எனவே சேசு மேஜையின் மேல் சிதறி கிடக்கிற சிறு பார்க்கட்டிகளை எடுத்து அவற்றை ஒரு தட்டில் வைத்து வெட்டி அவற்றை பகிர்ந்தளிக்கிறார். முதல் துண்டை ஒரு ரொட்டி துண்டின் மேல் வைத்து அதை அருளப்பரின் தோள்களுக்கு பின்னால் தோமையாருக்கு மட்டும் கொடுக்கிறார்.
ஜாடியில் இருந்து திராட்சை ரசத்தை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதை தம் நண்பர்களுக்கு கொடுக்கிறார். இந்த முறை ராயப்பருக்கு முதலாவதாக பரிமாறப்படுகிறது. அதன் பின் அவர் தமக்கு தரப்பட்ட சில தேனடைகளை எடுத்து அவற்றை உடைத்து முதல் துண்டை பொன்னிறத்தில் சொட்டுகிற தேனை விட அதிக மதுரமான ஒரு புன்னகையுடன் அருளப்பருக்கு கொடுக்கிறார். அவர்களை ஊக்குவிக்கும்படி தாமே அதில் கொஞ்சத்தை உண்கிறார். தேனை தவிர வேறு எதையும் அவர் சுவை பார்க்கவில்லை. அருளப்பர் தமது வழக்கப்படி சேசுவின் தோள் மீது தம் தலையை சாய்த்து கொள்ளுகிறார். சேசு அவரை தமது இருதயத்தை நோக்கி இழுத்து பிடித்து கொண்டு அதே நிலையில் பேசுகிறார். நான் உங்களுக்கு தோன்றும்போது நீங்கள் நிலை குலைந்து போகக்கூடாது என் நண்பர்களே. நான் எப்போதுமே உங்கள் குருதான். உங்களோடு உணவையும் உறக்கத்தையும் பகிர்ந்து கொண்டவன்தான். உங்களை நேசிப்பதால் உங்களை தேர்ந்து கொண்டவன்தான். இப்போதும் நான் உங்களை நேசிக்கிறேன். இந்த கடைசி வார்த்தைகளுக்கு சேசு அதிக அழுத்தம் தருகிறார். அவர் தொடர்ந்து, துன்ப சோதனைகளில் நீங்கள் என்னோடு இருந்திருக்கிறீர்கள், மகிமையிலும் நீங்கள் என்னோடு இருப்பீர்கள். உங்கள் தலைகளை தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். ஞாயிறு மாலையில் என் உயிர்ப்புக்கு பிறகு நான் முதன்முறையாக உங்களிடம் வந்தபோது பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்குள் ஊற்றினேன். அப்போது பிரசன்னமாயிராதவர்களிடமும் பரிசுத்த ஆவியானவர் வருவாராக. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவது நெருப்பு ஞானஸ்நானத்தை போன்றது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தாமே சிநேகமாக இருக்கிறார். சிநேகம் பாவங்களை நீக்குகிறது என்பது உங்களுக்கு தெரியாதா? எனவே நான் மரித்துக் கொண்டிருந்த போது என்னை கைவிட்டு ஓடிப்போனதாகிய உங்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறது என்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே சேசு தம்மை கைவிட்டு ஓடிப்போகாத அருளப்பரின் தலையை முத்தமிடுகிறார். அருளப்பர் மகிழ்ச்சியினால் அழுகிறார். பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆயினும் ஒருவன் தன்னிடம் சொந்தமாக கொண்டிராததை பிறருக்கு கொடுக்க முடியாது. எனவே நான் இந்த அதிகாரத்தை பரிபூரணமாக கொண்டிருக்கிறேன். பாவத்தால் கரைப்பட்டவர்களாக உங்களிடம் வரப்போகிறவர்களை சுத்திகரிக்கும்படி உன்னதமான அளவில் பரிசுத்தமாயிருக்க வேண்டிய உங்களுக்காக அந்த என் அதிகாரத்தை நான் பயன்படுத்துகிறேன். தீர்ப்பிடப்பட தகுதியுள்ளவனாகவும் தனிப்பட்ட முறையில் அசுத்தனாகவும் இருக்கிற ஒரு மனிதன் எப்படி மற்றொரு மனிதனை தீர்ப்பிட முடியும்? தன் சொந்த கண்களில் உத்திரத்தையும் தன் இருதயத்தில் நரகத்திற்குரிய பாரங்களையும் சுமந்திருக்கிற ஒருவன் எவ்வாறு இன்னொருவனை தீர்ப்பிட முடியும்? தன் சொந்த பாவங்களினால் ஒருவன் கடவுளை தன்னோடு கொண்டிராத போது சர்வேஸ்வரனின் நாமத்தினாலே உன்னை நான் மன்னிக்கிறேன் என்று அவன் எப்படி சொல்ல முடியும்? என் நண்பர்களே, உங்கள் குருத்துவத்தின் மகா மேன்மையை பற்றி சிந்தியுங்கள். முன்பு தீர்ப்பிடவும் மன்னிக்கவும் நான் மனிதர் மத்தியில் இருந்தேன். இப்போது நான் என் பிதாவிடம் போகிறேன். என் ராஜ்யத்திற்கு நான் திரும்பி போகிறேன். தீர்ப்பிடுவதற்கான வல்லமை என்னிடமிருந்து எடுக்கப்படவில்லை. அதற்கு மாறாக அது முழுமையாக என் கரங்களில் இருக்கிறது.
ஏனென்றால் பிதாவானவர் அதை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். ஆனால் அது ஒரு பயங்கரத்திற்குரிய தீர்ப்பாக இருக்கும். ஏனென்றால் பூமியின் மேல் பல வருடங்கள் பரிகாரம் செய்வதன் மூலமாக மன்னிப்பு பெறுவது மனிதர்களுக்கு இனி சாத்தியமில்லாமல் போகும்போது அது நிகழும். உடல் சார்ந்த மரணத்தின் வழியாக ஒவ்வொரு மனிதனும் தன் சரீரத்தை பயனற்ற ஒரு அழிவிற்குரிய மிச்சமாக விட்டுவிட்டு தனது ஆத்மத்தோடு என்னிடம் வருவான். அப்போது நான் அவனை முதல் தடவையாக நடத்தியிருப்பேன். அதன் பின் மனுக்குலமானது தேவ கட்டளையால் மீண்டும் உயிர் பெற்று தன் மாமிசத்தினால் உடுத்தப்பட்டதாக மறுபடியும் என்னிடம் வரும். மேய்ப்பரோடு இருக்கிற செம்மறி குட்டிகளும் வாதிப்பவனோடு இருக்கிற காட்டு வெள்ளாட்டு கடாக்களுமாக இரு பகுதிகளாக அது பிரிக்கப்படும். ஆனால் தங்கள் ஞானஸ்நானமாகிய குளியலுக்கு பிறகு என் பெயரால் தங்களை மன்னிக்க கூடியவர்கள் அவர்களுக்கு இல்லை என்றால் தங்கள் மேய்ப்பரோடு இருப்பவர்கள் அங்கே எத்தனை பேர் இருப்பார்கள்? அதனால்தான் நான் குருக்களை சிருஷ்டிக்கிறேன். என் இரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டவர்களை ரட்சிப்பதற்காக என் இரத்தம் ரட்சிக்கிறது. ஆனாலும் மனிதர்கள் மரணத்திற்குள் தொடர்ந்து விழுகிறார்கள். மரணத்திற்குள் திரும்பவும் விழுதல் அவர்கள் மரணத்திற்கு இரையாகாதபடி தொடர்ந்து 70 முறை 7 முறை என் இரத்தத்தால் தங்களை கழுவ அதிகாரம் பெற்றவர்களால் தொடர்ந்து கழுவப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்களும் உங்கள் ஸ்தானாதிபதிகளும் அதை செய்வீர்கள். அதனால்தான் உங்கள் எல்லா பாவங்களையும் நான் உங்களுக்கு மன்னிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் காண வேண்டியுள்ளது, பாவம் ஒருவனை குருடாக்குகிறது. ஏனென்றால் அது ஒளியின் தூய ஆவியை, அதாவது கடவுளை அவனிடமிருந்து அகற்றுகிறது. ஏனென்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது, பாவம் ஒருவனை மந்தமானவனாக ஆக்குகிறது. ஏனென்றால் அது புத்தியின் தூய ஆவியை, அதாவது கடவுளை அவனிடமிருந்து அகற்றுகிறது. ஏனென்றால் உங்கள் அலுவல் சுத்திகரிப்பதற்காக இருக்கிறது. பாவம் ஒருவனை மாசுபடுத்துகிறது. ஏனென்றால் அது பரிசுத்த தனத்தின் தூய ஆவியை, அதாவது கடவுளை அவனிடமிருந்து விலக்குகிறது. என் நாமத்தினால் தீர்ப்பிடுகிறதும் மன்னிக்கிறதுமாகிய உங்கள் குருத்துவ அலுவல் மேலானதாயிருக்கிறது. நீங்கள் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உங்களுக்காக தேவ வசீகரம் பண்ணும்போது நீங்கள் ஒரு மேலான சுபாவத்திற்கு மேற்பட்ட முறையில் மேலான பக்திக்குரிய காரியத்தை செய்வீர்கள். அதை தகுதியோடு நிறைவேற்றுவதற்கு நீங்கள் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். ஏனென்றால் மாசற்றவராயிருக்கிற வரை நீங்கள் தொடுவீர்கள். ஒரு சர்வேஸ்வரனுடைய மாமிசத்தை கொண்டு உங்களை போஷித்துக் கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களிலும் மனங்களிலும் சரீரங்களிலும் நாவுகளிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் இருதயங்களை கொண்டு நீங்கள் திவ்ய நற்கருணையை நேசிக்க வேண்டும். இந்த பரலோக நேசத்துடன் தேவ நிந்தையான நேசம் எதுவும் கலக்கப்படக்கூடாது. ஏனென்றால் அது ஒரு தேவ துரோகமாக இருக்கும். உங்கள் மனங்களில்
பரிசுத்தமாயிருக்க வேண்டும். ஏனென்றால் அன்பின் இந்த பரம ரகசியத்தை நீங்கள் விசுவசிக்கவும் புரிந்து கொள்ளவும் வேண்டும். சிந்தையின் அசுத்தத்தனம் விசுவாசத்தையும் அறிவையும் கொல்லுகிறது. உலகத்தின் ஞானம் நிலைத்திருக்கிற அதே வேளையில் தேவ ஞானம் உங்களில் இறந்து போகிறது. உங்கள் கரங்களில் நீங்கள் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். ஏனென்றால் வார்த்தையானவர் நேசத்தின் கிரிகையினால் மரியாயின் திருவுதரத்திற்குள் தாம் இறங்கி வந்தது போலவே உங்கள் உள்ளரங்கத்திற்குள்ளும் இறங்கி வருவார். மனோருவான வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற ஓர் உள்ளரங்கமானது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான உயிருள்ள முன்மாதிரிகையை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். ஜென்மப் பாவமோ சொந்த பாவமோ இன்றி என்னை சுமந்த ஸ்திரீதான் அந்த உதாரணம். இன்னமும் குளிர்கால பனியால் சூழப்பட்டிருக்கிற ஹெர்மோனின் சிகரம் எவ்வளவு பரிசுத்தமாயுள்ளது என்று கவனியுங்கள். அது வானத்தின் நீல பரப்புகளில் ஏப்ரல் மாத காற்றினால் அடித்துச் செல்லப்படுகிற மேகங்களின் வித்தியாசமான வெண்மைக்கு எதிராக ஒரு காணிக்கையைப் போல எழுகிற தங்கள் இதழ்களை உதிர்த்துவிட்ட ஏராளமான லீலிகளைப் போல அல்லது கடல் நுரையைப் போல ஒலிவமலையிலிருந்து தோன்றுகிறது. ஒரு சுகந்தமுள்ள புன்சிரிப்புக்கு தன் அல்லிவட்டத்தின் வாயை திறக்கிற ஒரு லீலி புஷ்பத்தை கவனியுங்கள். ஆயினும் இந்த இரண்டு பரிசுத்த தனங்களுமே என்னை தாங்கிய உதரத்தை போல அவ்வளவு பிரகாசமானவை அல்ல. காற்றினால் அடித்தெழுப்பப்படுகிற தூசியானது மலைப்பனியின் மேலும் மலரின் பட்டின் மேலும் படிந்துள்ளது. மனித கண்கள் அதை உணர முடியாது. அவ்வளவு மெல்லியதாக இருக்கிறது அது. ஆனாலும் அது அங்கே இருக்கிறது. அது அந்த வெண்மையை கெடுக்கிறது. அதற்கு மேலாக ஓர் அரசனின் செங்கோலை அலங்கரிக்கும்படி கடலிலிருந்து தான் பிறந்த சிப்பியிலிருந்து எடுக்கப்படுகிற அதிபரிசுத்தமான முத்தை பாருங்கள். அது தன் கச்சிதமான பல வண்ணங்காட்டும் தன்மையில் உத்தமத்தனமாய் இருக்கிறது. கடல் ஆழங்களின் நீல மணிக்கல் போன்ற திரவத்தின் தனிமையில் சிப்பியின் முத்து போன்ற வெற்றிடத்தில் அது உருவாக்கப்பட்டதால் அது எல்லா மாமிசங்களுடையவும் அவசங்கையான தொடுதலை அறியாதிருக்கிறது. இருந்தாலும் அது எண்ணெய் சுமந்த திருவுதரத்தை போல அவ்வளவு பரிசுத்தமானதாக இல்லை. அதன் மையத்தில் ஒரு மண் துகள், மிக நுண்ணிய துகள், ஆனாலும் உலகத்தைச் சேர்ந்த ஒரு துகள் இருக்கிறது. கடலின் முத்தாயிருக்கிற அவர்களில் பாவத்தின் ஒரு சிற்றணுவும் பாவத்திற்கான தூண்டுதலும் கூட இல்லை. தமத்திருத்துவத்தின் இரண்டாம் ஆளாகிய சர்வேஸ்வரனை பூமிக்கு கொண்டு வருவதற்காக பரிசுத்த தமத்திருத்துவமாகிய பெருங்கடலில் பிறந்து வந்த அவர்கள் உலகத்தன்மையான மாமிச இச்சையின் வித்தாக இல்லாமல் நித்திய நேசத்தின் ஒரு நெருப்பு பொறியாக இருக்கிற தனது தாங்கு நிலை ஆதாரத்தை சுற்றி மிக கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார்கள். அவர்களில் இணக்க இசைவை கண்டடைந்து அதன் மூலமாக தெய்வீக எரி நட்சத்திரத்தை பிறப்பித்த நெருப்பு பொறியாது. அந்த தெய்வீக எரி நட்சத்திரம் காலை விண்மீனாகிய கிறிஸ்துவாகிய நான் இப்போது கடவுளின் பிள்ளைகளை என்னிடம் அழைக்கிறேன், என்னை நோக்கி ஈர்க்கிறேன். அந்த மீறப்படாத பரிசுத்தத்தனத்தை
நான் உங்களுக்கு முன்மாதிரியாக தருகிறேன். கொடிமுந்திரிகை சாறு பிழிகிறவர்கள் கொப்பரைகளில் செய்வது போல நீங்கள் என் இரத்தத்தின் கடலுக்குள் உங்கள் கரங்களை அமிழ்த்துகிறீர்கள். பாவம் கட்டிக்கொண்ட பரிதாபமான ஈனர்களின் கரைபட்ட அங்கிகளை சுத்தப்படுத்த தேவையானதை அதிலிருந்து நீங்கள் முகந்து கொள்கிறீர்கள். அப்படி செய்யும்போது சர்வேஸ்வரனாயிருக்கிற ஒருவரின் இரத்தத்தை சிந்துவதன் மூலமோ அல்லது தேவ துரோகமான முறையில் அதை தொடுவதன் மூலமோ சிநேகத்திலும் நீதியிலும் தவறுவதன் மூலமோ அதை மறுதலிப்பதன் மூலமோ அல்லது கிறிஸ்துவினுடையதல்லாத ஒரு கடுமையுடன் அதை தருவதன் மூலமாகவோ இன்னும் பெரியதொரு பாவத்தை கொண்டு அல்லது வேறு சில பாவங்களை கொண்டு நீங்களே உங்களை கரைபடுத்திக் கொள்ளாதபடி பரிசுத்தமாயும் உத்தமமாயும் இருங்கள். கிறிஸ்துவாகிய அவர் கெட்டவர்களை தமது இருதயத்திடம் ஈர்க்கும்படி அவர்களிடம் நல்லவராக இருந்தார். பலவீனர்கள் நம்பிக்கை கொள்ளும்படி அவர்களை தூண்டுவதற்காக அவர்களிடம் மும்மடங்கு நல்லவராக இருந்தார். அவர்களிடம் நீங்கள் காட்டும் அத்தகைய கடுமையானது மும்மடங்கு தகுதியற்ற முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஏனென்றால் அது என் சித்தத்திற்கும் என் சத்தியத்திற்கும் நீதிக்கும் எதிராக பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஒருவன் போலியான ஆயனாக இருக்கும்போது அவன் எப்படி ஆட்டுக்குட்டிகளிடம் கடுமையாக இருக்க முடியும்? ஓ, நான் தொடங்கியதும் உலக முடிவு வரையிலும் செய்யப்பட போவதுமாகிய அலுவலை தொடர்ந்து செய்வதற்காக உலகத்தின் சாலைகளுக்கு நான் அனுப்புகிறவர்களாகிய என் பிரியத்திற்குரிய நண்பர்களே, இந்த என் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். எந்த அலுவலுக்காக உங்களை நான் அபிஷேகம் செய்திருக்கிறேனோ அந்த அலுவலுக்கென நீங்கள் அபிஷேகம் செய்ய போகிறவர்களிடம் மறுபடியும் இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்படியாக நான் இவற்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் காண்கிறேன், எதிர்காலங்களை நான் கவனிக்கிறேன். எதிர்காலம் முழுவதும் ஜீவித்திருக்கப் போகிற கணக்கற்ற மக்கள் கூட்டங்கள் முழுவதும் என் முன்னே இருக்கின்றன. மக்கள் கூட்டங்கூட்டமாய் கொலை செய்யப்படுவதையும் யுத்தங்களையும் போலியான சமாதான உடன்படிக்கைகளையும் பயங்கர படுகொலைகளையும் வெறுப்பையும் கொள்ளையையும் புலனிச்சையையும் அகங்காரத்தையும் நான் பார்க்கிறேன். ஆங்காங்கே ஒரு பசுமையான பாலைவனச் சோலை, சிலுவையிடம் திரும்பி வரும் காலம், பாலைவனத்தின் வறண்ட மணற்திரளுக்கு மத்தியில் நல்ல தண்ணீர் இருப்பதை குறித்து காட்டும் நான்முக குறியீட்டு தூபியைப் போல தீமையின் விஷமானது மனிதர்களை வெறிபிடித்த முரடர்களாக ஆக்கிய பிறகு என் சிலுவை நேசத்தோடு உயர்த்தப்படும். அதை சுற்றிலும் ஆரோக்கியமான நீர்நிலைகளின் ஓரங்களில் உலகில் சமாதானம், செல்வ வளம் ஆகியவற்றின் தாளமரங்கள் செழித்து வளரும். ஆவிகள் மான்களையும் சிற்றின மான்களையும் போலவும் குருவிகளையும் புறாக்களையும் போலவும் தங்கள் துயரங்களிலிருந்து குணம் பெற்று மீண்டும் நம்பிக்கை கொள்ளும்படியாக அந்த இன்பமான குளிர்ச்சியான போஷிப்புள்ள வாசஸ்தலத்தை நோக்கி விரைகின்றன. ஒரு குவிமாடத்தைப் போல புயல்களிலிருந்தும் அதிக வெப்பமான காலங்களிலிருந்தும் ஒரு பாதுகாப்பாக
அது தன் கிளைகளை நெருக்கமாக ஒன்று சேர்க்கிறது. தீமையை அலறி ஓடச் செய்கிற அடையாளத்தை கொண்டு அது சர்ப்பங்களையும் காட்டு மிருகங்களையும் துரத்துகிறது. மனிதர்களையும் பெண்களையும் முதியோர்களையும் குழந்தைகளையும் போர் வீரர்களையும் ஞானிகளையும் வேத பாரகர்களையும் பாமரர்களையும் நான் பார்க்கிறேன். அவர்கள் எல்லோரும் தங்கள் நம்பிக்கைகள், துயரங்கள் ஆகியவற்றின் சுமைகளோடு வந்து கடந்து போகிறார்கள். அநேகர் தள்ளாடுகிறதை நான் காண்கிறேன். ஏனென்றால் அவர்களுடைய துயரம் மிக பெரிதாயிருக்கிறது. அவர்களுடைய சுமை மிக பாரமாயிருப்பதால் எல்லாவற்றிற்கும் முதலாவதாக அவர்களுடைய நம்பிக்கை அந்த சுமையிலிருந்து நழுவி விழுகிறது. அது துண்டு துண்டாக நொறுங்கி தரையில் விழுகிறது. பலர் சாலையோரம் விழுவதைக் காண்கிறேன். ஏனென்றால் அவர்கள் தங்களை விட அதிக பலம் உள்ளவர்களால் அதிக பலமும் குறைவான சுமையால் அதிர்ஷ்டமும் உள்ளவர்களால் தள்ளிவிடப்படுகிறார்கள். இன்னும் அநேகரையும் நான் பார்க்கிறேன். இவர்கள் கடந்து போகிறவர்களால் தாங்கள் கைவிடப்படுவதாகவும் மிதிக்கப்படுவதாகவும் இறக்கப் போவதாகவும் கூட உணர்ந்து வெறுத்தல் சபித்தல் என்னும் அளவிற்கு போகிறார்கள். பரிதாபமான பிள்ளைகள். ஜீவியத்தினால் அடிக்கப்பட்டு கடந்து போகிற அல்லது விழுகிற இவர்கள் அனைவரின் மத்தியிலும் கீழே விழுகிற பலவீனர்கள் உதவியை கண்டடையவும் ஒளியை காணவும், நம்புங்கள், நீங்கள் தனியாயில்லை, உங்களுக்கு மேலாக சர்வேஸ்வரன் இருக்கிறார், சேசு உங்களோடு இருக்கிறார் என்று சொல்கிற குரலை கேட்கவும் தக்கதாக என் நேசமானது சில தயவிரக்கமுள்ள சமாரியர்களை, நல்ல வேத பாரகர்களை, இரவில் ஒளிகளை, அமைதியில் குரல்களை வேண்டுமென்றே பரப்பி வைத்துள்ளது. என் எளிய பிள்ளைகள் தங்கள் தந்தைக்குரிய வாசஸ்தலத்தை இழந்து தங்கள் ஆவிகளில் மரிக்காதபடியும் என் ஊழியர்களில் என் பிரதிபலிப்பை கண்டு நேசமாகிய என்னில் அவர்கள் தொடர்ந்து விசுவாசம் கொள்ளவும் இந்த செயலூக்கமுள்ள பிறர் சிநேகத்தை நான் வேண்டுமென்றே வைத்திருக்கிறேன். ஆயினும் கொல்கத்தாவில் தான் திறக்கப்பட்ட போது இரத்தம் சிந்தியது போலவே என் இருதயத்தின் காயத்தை இன்னும் இரத்தம் சிந்த வைக்கிற துயரமே. ஆயினும் என் தெய்வீக கண்கள் பார்ப்பது என்ன? கடந்து போகிற இந்த எண்ணிலடங்காத மக்கட்கூட்டங்களுக்கு மத்தியில் ஒருவேளை குறுக்கிலே இல்லையா? அதனால்தான் என் இருதயம் இரத்தம் வடிக்கிறதா? குறுமடங்கள் வெறுமையாகிவிட்டதா? அதனால் என் தெய்வீக அழைப்பு இருதயங்களில் இனி எதிரொலிக்கப் போவது இல்லையா? மனித இருதயம் இனியும் அதை கேட்க சக்தியற்று போய்விட்டதா? இல்லை. காலங்கள் தோறும் குறுமடங்களும் அவற்றில் லேவியர்களும் இருப்பார்கள். குருக்கள் அவற்றிலிருந்து வெளிவருவார்கள். ஏனென்றால் வாலிப பருவத்தில் என் அழைப்பு ஒரு பரலோக குரலில் அநேக இருதயங்களில் ஒலித்திருக்கும். அவர்கள் அதை பின்தொடர்ந்திருப்பார்கள். ஆனால் வேறு குரல்கள் தங்கள் இளமையோடும் முதிர்ச்சியோடும் பிற்பாடு வரும். அந்த இருதயங்களில் என் குரல் அமுக்கப்பட்டுவிடும். நீங்கள் இப்போது இருப்பது போல
என் குரலின் ஊழியர்கள் கிறிஸ்துவின் பள்ளியில் அப்போஸ்தலர்களாக எப்போதும் இருக்கும்படி காலங்கள் தோறும் தன் ஊழியர்களிடம் பேசுகிற என் குரல் அமுக்கப்பட்டுவிடும். குருத்துவ அங்கி இன்னும் இருக்கிறது, ஆனால் குருவானவர் இறந்துவிட்டார். காலப்போக்கில் மிக அநேகரிடம் இது நடக்கும். பயனற்ற இருண்ட நிழல்களாக அவர்கள் தூக்குகிற நெம்புகோலாகவோ இழுக்கிற ஒரு கயிறாகவோ மக்களின் தாகத்தை தணிக்கிற ஒரு நீரூற்றாகவோ அவர்களுடைய பசியை தீர்க்கிற தானியமாகவோ ஒரு தலையணையாக இருக்கிற இருதயமாகவோ இருளில் ஓர் ஒளியாகவோ போதகர் தன்னிடம் கூறுவதை திருப்பிச் சொல்கிற ஒரு குரலாகவோ இருக்க மாட்டார்கள். ஆனால் பரிதாபத்திற்குரிய மனுக்குலத்திற்கு அவர்கள் துர்மாதிரியின் ஒரு பாரமாகவும் மரணத்தின் ஒரு பாரமாகவும் ஒரு நோய் கிருமியாகவும் ஒரு அழுகலாகவும் இருப்பார்கள். பயங்கரம். மீண்டும் ஒரு முறையும் எப்போதும் நான் என் குருக்களில் எதிர்காலத்தின் மிக பெரும் யூதாசுகளை கொண்டிருப்பேன். என் நண்பர்களே, நான் என் மகிமையில் இருக்கிறேன், ஆயினும் நான் அழுகிறேன். இந்த கணக்கற்ற மக்கட்கூட்டங்களின் மீது ஆயனில்லாத அல்லது மிக குறைவான ஆயர்களை கொண்டிருக்கிற இந்த மந்தைகளின் மீது நான் மனமிரங்குகிறேன். எல்லையற்ற இரக்கம் கொள்கிறேன். நல்லது. என் தெய்வீகத்தில் நான் வாக்களிக்கிறேன். இந்த அலுவலுக்கென தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தர விரும்பாத அப்பத்தையும் தண்ணீரையும் ஒளியையும் குரலையும் நான் அவர்களுக்கு தருவேன். எதிர்காலங்களில் அப்பங்களுடையவும் மீன்களுடையவும் புதுமையை நான் திரும்பவும் நிகழ்த்துவேன். ஒரு சில இழிந்த மீன்களையும் பற்றாக்குறையான காய்ந்த அப்ப துணிக்கைகளையும் கொண்டு, அதாவது தாழ்ச்சியுள்ள பொது நிலை விசுவாசிகளின் ஆத்துமங்களை கொண்டு நான் அநேக மக்களுக்கு உணவளிப்பேன். அவர்களும் திருப்தி அடைவார்கள். எதிர்காலத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் கூடைகளில் கொஞ்சம் மிச்சம் இருக்கும். ஏனென்றால் நான் இந்த மக்களின் மேல் மனமிரங்குகிறேன். அவர்கள் அழிந்து போவதை நான் விரும்பவில்லை. இத்தகையவர்களாக இருக்க தகுதி பெறுவோர் பாக்கியவான்கள். அவர்கள் அப்படி இருப்பதால் பாக்கியவான்கள் அல்ல, மாறாக தங்கள் நேசத்தையும் பரித்தியாகத்தையும் கொண்டு அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களாக இருப்பார்கள். அப்போஸ்தலர்களாகவே நிலைத்திருக்கிற குருக்கள் என் எளிய பிள்ளைகளுக்கு அப்பமாகவும் நீராகவும் ஒளியாகவும் குரலாகவும் இளைப்பாற்றியாகவும் மருந்தாகவும் இருக்கிறவர்கள் சகலரிலும் அதிக பாக்கியவான்கள். ஒரு விசேஷ ஒளியினால் பரலோகத்தில் அவர்கள் ஒளிர்வார்கள். சத்தியமாக இருக்கிற நான் உங்களுக்கு இதை வாக்களிக்கிறேன். நாம் எழுந்திருப்போம் என் நண்பர்களே. மறுபடியும் உங்களுக்கு நான் ஜெபிக்க கற்றுத் தரும்படியாக என்னோடு வாருங்கள். அப்போஸ்தலனின் பலத்தை போஷிப்பது ஜெபமே. ஏனென்றால் அது அவனை கடவுளோடு கலந்து விடுகிறது. இங்கே சேசு எழுந்து சின்ன மாடிப் படிகளை நோக்கிச் செல்கிறார். ஆனால்
அவர் அதன் அடிப்பகுதியில் இருக்கும்போது திரும்பி என்னை பார்க்கிறார். ஓ பிதாவே, அவர் என்னை பார்க்கிறார், என்னைப் பற்றி நினைக்கிறார். தமது சிறு குரலை அவர் தேடுகிறார். தம் நண்பர்களோடு இருக்கும் மகிழ்ச்சியால் என்னை அவர் மறந்துவிடவில்லை. சீடர்களின் தலைகளுக்கு மேலாக அவர் என்னை உற்று நோக்கி என்னை பார்த்து புன்சிரிக்கிறார். தமது கரத்தை உயர்த்தி என்னை ஆசீர்வதித்து சமாதானம் உன்னோடு இருப்பதாக என்கிறார். காட்சி முடிகிறது.